தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் எந்த ஆண்டும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு ஆரம்பத்திலேயே அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை முன்கூட்டியே விடப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் கல்லூரி கல்வித்துறை அரசாணையின்படி கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் கோடை விடுமுறைக்கு பிறகு ஜூன் மாதம் 16ஆம் தேதி மீண்டும் திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த கல்வியாண்டின் அனைத்து அரசு உதவி பெறும் சுயநிதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு பொருந்தும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. உதவி பேராசிரியரால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கருக்கலைப்பு செய்யப்பட்ட கல்லூரி மாணவி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். சென்னை அருகே அரசு உடற்கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு படித்து வந்த மாணவி கருக்கலைப்பு செய்யப்பட்ட போது உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த விவகாரத்தில் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் ராஜேஷ்குமார் என்பவர் மாணவியை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியதாக கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து ராஜேஷ்குமார் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மாணவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஆளுநர் RN ரவி தலைமையில் உதகையில் இன்று துணைவேந்தர்கள் மாநாடு தொடங்குகிறது. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாநாட்டை தொடங்கி வைக்க உள்ளார். இன்று தொடங்கி 2 நாட்கள் நடைபெறும் மாநாட்டில் 48 மத்திய மாநில அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் பங்கேற்கவிருக்கிறார்கள். கல்வி நிறுவனங்களின் நிதி மேலாண்மை, உயர்கல்விக்கான ஒத்துழைப்பை வளர்ப்பது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக வல்லுநர்கள் கலந்து கொண்டு பேச உள்ளனர். மாநாட்டையொட்டி மாவட்ட SP தலைமையில் உதகையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. டாஸ்மாக் முறைகேடு குற்றச்சாட்டு விவகாரத்தில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் விஷாகனுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. அதேபோல பொது மேலாளர்கள் சங்கீதா மற்றும் ராமதுரைமுருகன் உள்ளிட்டோருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. டாஸ்மாக் தலைமையகத்தில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனையை எதிர்த்த வழக்கை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அண்மையில் டாஸ்மாக் தலைமையகத்தில் சோதனை நடத்தியிருந்த அமலாக்கத்துறை சுமார் 1000 கோடி ரூபாய் வரை முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக குற்றம் சாட்டியிருந்தது. நடப்பு IPL தொடரில் பெங்களூரு அணி சொந்த மண்ணில் முதல் வெற்றியை பதிவு செய்தது. ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த பெங்களூரு அணி 5 விக்கெட் இழப்புக்கு 205 ரன்கள் சேர்த்தது. அதிகபட்சமாக விராட் கோலி 70 ரன்கள் விளாசினார். தொடர்ந்து களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 9 விக்கெட் இழப்புக்கு 194 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை தழுவியது. இறுதிக்கட்டத்தில் அபாரமாக பந்து வீசிய பெங்களூரு அணியின் ஹெசல்வுட் ஆட்டநாயகனாக தேர்வானார். இந்த வெற்றியின் மூலம் RCB அணி புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்துக்கு முன்னேறியது. Outside edge, and that will be the 50. Hammered down the